friends, welcome to Cookie Cooker Life. ஸோ இப்போ பார்க்க போகிற ரெசிபி பெட்டி கடை பர்ஃபி எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு ரெண்டு பொருள் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை பாகு எப்படி காய்ச்சலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து எடுத்திருக்கேன். உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நல்லா உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. தண்ணி அதிகமாக விடாதீங்க, அப்போ உங்களுக்கு பாகு வந்து சீக்கிரமாக வந்து வராது. ஸோ இந்த வெல்லம் போட்டிருக்கீங்கள, அந்த வெல்லம் வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. ஸோ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். ஏன்னா வெல்லத்தில் வந்து நிறைய டஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து வடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து காய்ச்சிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வடிகட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஜல்லடையை வச்சு வடிகட்டிக்கலாம். ஸோ இந்த டஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ கோகனட் பர்ஃபி செய்கிறதுக்கு ஸோ அதே பாத்திரத்தில் இப்போது அந்த சுகர் சிரப் வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா வெள்ளைப்பாகு வந்து சீக்கிரமாக பொங்கிக்கிட்டே இருக்கும். இது கூட வந்து 2 ஏலக்காவும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தண்ணி கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெள்ளைப்பாகு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி பொங்கிட்டே இருக்கும், நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா குக் ஆகணும். அப்போ உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து பாகு பதம் வந்து வந்துடும். இது கூடவே நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக ஒரு தேங்காவை வந்து துருவி வச்சுக்கோங்க. 200 கிராமுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாகு பதம் வந்து வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பாகு வந்து முறுக்கிடும். நான் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து இப்போ அந்த பர்ஃபி வந்து செய்ய போகிறேன். ஸோ இது வந்து இந்தளவுக்கு வந்தால் போதும். ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்து வந்துடுச்சு. இதை விட ஜாஸ்தியாக வேணும், நல்லா பர்ஃபி மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வெள்ளைப்பாகை வந்து அடுப்புலேயே வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும், அதனால் நான் இப்போவே வந்து துருவி வச்சுருக்க தேங்காவை வந்து போடுறேன். ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து நிறைய சேர்த்திக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாகவே வந்து இதில் போடுறேன். இது தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாகு வந்து உங்களுக்கு கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இது கெட்டியான உடனேயும் அதில் எடுத்து போடணும். அதனால் முன்னாடியே வந்து நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ போட்டு ஒரு பிளேட்டில் தடவி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து குக் ஆகட்டும். அப்போ தேங்காயில் அந்த வெல்லம் வந்து எசன்ஸ் நல்லா இறங்கும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து திக்காயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதை குக் பண்ணிக்கலாம். இதே நான் வந்து வெல்லம் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஒயிட் சுகர் போட்டு பண்ணிக்கோங்க. அப்போ சர்க்கரை பாகு வந்து நீங்கள் உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் இல்லை 2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஹார்டாக வேணும் அப்படின்னா நல்லா வந்து சர்க்கரை முருகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே நீங்கள் வந்து பொட்டுக்கடலை வேணும்னாலும் அப்படியே வந்து போட்டுக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீ போட்டு தடவை வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில் வந்து இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் தான் அதை வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணிவிட்டேன். நல்லா ஆறிடுச்சு, கட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.